Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம Tallyல how to update the GST number in Tally அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். GST நம்பர் எப்படி அப்டேட் பண்றது Tallyல அப்படினா நீங்க Tallyல போய்டுங்க. முதல்ல F11 ஃபியூச்சர்ல GST எனேபிள் பண்ணிக்கணும். F11 ஃபியூச்சர்ல என்ன பண்ணனும்? உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். இந்த இடத்துல எனேபிள் goods and service taxes அப்படினு இருக்கு இல்லையா? அத போய் நீங்க என்ன பண்ணனும்? yes கொடுத்து எனேபிள் பண்ணிக்கணும். yes கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எனேபிள் பண்ணிக்கணும். என்டர் கொடுத்து இந்த இடத்துல GST நம்பர் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணனும்? GST நம்பர் கொடுக்கணும். எப்படி வரணும்? கேட்வே ஆஃப் டாலில இருந்து press F11 கேட்வே ஆஃப் டாலி press F11 அதுல போய்ட்டு நகை வேணும்னா நகை கடைக்கு போங்க. GST வேணும்னா GSTக்கு போங்க. GSTல போய்ட்டு yes கொடுத்து எனேபிள் பண்ணுங்க. என்டர் கொடுங்க. GST நம்பர். இப்போ GST நம்பர் போடுங்க. இந்த GST நம்பர் இப்போ கணக்குல நான் கொடுக்கல. அதை எப்படி சார் எடுக்கிறது அப்படினா உங்களுக்கு இன்டர்நெட் இருந்ததுன்னா கூகுளுக்கு போங்க. கூகுள் குரோம்ல போய்ட்டு நீங்க தேடி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா GST ஃபார் திக்ஷா பேக்கேஜிங் சென்னை அப்படினு போடினா வரும். GST ஃபார் திக்ஷா பேக்கேஜிங் சென்னை அப்படினு போடினா உங்களுக்கு இந்த மாதிரி GST அந்த கம்பெனியோட GST நம்பர் வரும். அந்த கம்பெனியோட GST நம்பர் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க 33 AEB PD 9599L1Z1 இதுதான். அது அப்படியே கீழ இருக்கும். அது அப்படியே காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணு. காப்பி பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl C, பேஸ்ட் பண்ண ஷார்ட்கட் கீ Ctrl V. கடைசில புள்ளி இருக்கு. அந்த புள்ளியை ரிமூவ் பண்ணிடு. புள்ளி எல்லாம் வராது GST நம்பர்ல. என்டர் கொடுத்து என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. என்டர் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் வந்து திரும்பவும் என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? F11ல போய்ட்டு இந்த இடத்துல GST yes கொடுத்து அந்த கம்பெனியோட GST நம்பரை கண்டுபிடிச்சு சேவ் பண்ணு. ஓகேவா? இது முதல் ஸ்டெப். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா GSTங்கிறது ஒரு நாய். ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா GSTக்கு ஷார்ட்கட் கீ வந்து பாத்தீங்கன்னா GSTங்கிறது ஒரு நாய். DOG அப்படிங்கறத ஷார்ட்கட். கேட்வே ஆஃப் டாலில இருந்து பாருங்க. D னா டிஸ்ப்ளே. ஒண்ணொன்லி முதல் லெட்டர் டிஸ்ப்ளே. அடுத்து ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட். ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ல GST ரிப்போர்ட் இங்க இருக்கு. டிஸ்ப்ளே அடுத்து O GST ரிப்போர்ட் O. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூட்டிலிட்டி. ஓகேவா? அதுல அப்டேட் பார்ட்டி GST எப்படி வந்திருக்கும் நீங்க பார்த்தா தெரியும். கேட்வே ஆஃப் டாலி டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட் GST ரிப்போர்ட் GST யூட்டிலிட்டி. எப்படி வந்தோம்? கேட்வே ஆஃப் டாலி டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட் GST ரிப்போர்ட் GST யூட்டிலிட்டி அப்டேட் பார்ட்டி GSTN. இன்னொரு முறை வர்ற பாருங்க. from கேட்வே ஆஃப் டாலி டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ல GST ரிப்போர்ட் ரிப்போர்ட்ல GST யூட்டிலிட்டில அப்டேட் பார்ட்டி GSTN. அதுல போய்ட்டு நீங்க என்ன பண்ணனும்? சன்ரி டேட்டாரை செலக்ட் பண்ணனும். கீழ பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா? இந்த சன்ரி டேட்டா அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ஒவ்வொரு லெட்ஜருக்கு நேரா இருக்கிற GST நம்பரை தூக்கி போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீனர் ஷர்ட்டிங் அப்படி இருக்குன்னா இந்த GST நம்பரை காப்பி பண்ணிக்கோ. இந்த GST நம்பரை Ctrl C போட்டு காப்பி பண்ணிக்கோ. இது வந்து வீனஸோட GST நம்பர். அப்ப என்ன பண்ணனும்? டாலில போய்ட்டு நீங்க வீனஸ் அப்படினு அடிச்சா வரும். வீனஸ்னு அடிச்சீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு Ctrl V பேஸ்ட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl V. V னா V ஃபார் விக்டரி, வெற்றி அப்படி அர்த்தம். என்டர் கொடுத்து சேவ் பண்ணு. ஒரு வாட்டி நீ கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி அடிச்சு பார்க்கற வரல அப்படினா என்ன அர்த்தம்னா அது அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி GST இந்த ஸ்கிரீன் வந்திருக்குனா GST எனேபிள் பண்ணிருக்க. பட் நீ வந்து அப்டேட் பண்ணிட்ட ஆல்ரெடி அப்படினு அர்த்தம். ஓகேவா? சோ F8 பிரஸ் பண்ணனா உனக்கு ஏற்கனவே நீ பண்ணிருந்தனா அது உனக்கு காட்டும். ஓகேவா? அடுத்து இரண்டாவது பார்ட்டியோட GST நம்பர். இதை எப்படி அப்டேட் பண்ணனும்? GST நம்பரை காப்பி பண்ணிக்கோ. ஓட்டோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓட்டோ அப்படினு டைப் பண்ணா ஓட்டோட நம்பர் வரும். ஓகேவா? அதே மாதிரி 1 by 1. இது வந்து ஸ்ரீ சிவகாமி & கோ. இப்போ சிவகாமி & கோக்கு பாத்தீங்கன்னா இத காப்பி பண்ணுங்க. இங்க வந்து என்டர் கொடுத்து சிவகாமி அப்படினு போட்டா போதும். சிவகாமி & கோ நம்பர் வந்துரும். அடுத்து இங்க போனீங்கன்னா இத செலக்ட் பண்ணி இத காப்பி பண்ணி என்ன கம்பெனி பேரு?
இஎன்எஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். சாரி, மேலே வந்து சண்டே டேட்டா, அது வந்து அப்படி தான் இருக்கணும். மேலே சண்டே டேட்டா அப்படி தான் இருக்கணும். நேம் ஆஃப் த லெக்சரில் இஎன்இஎஸ் அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ணணும். பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி, ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி ஜிஎஸ்டிக்கு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், அதில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி, ஜிஎஸ்டி யூட்டிலிட்டியில் அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டிஎன், அதில் போய்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பிஎஸ் வேணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும், பிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பரையும் அப்டேட் பண்ணணும். அந்த மாதிரி அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில் வைஸ் டீட்டெயில் போடுறது எப்படி, பில் வைஸ் டீட்டெயில் எப்படி போடுறது அப்படிங்கிறது. இதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா 3.8.4 ஆல்டர் த F11 ஃபியூச்சர், எனேபிள் பில் வைஸ் டீட்டெயில் அண்டு ஆல்டர் த லெட்ஜர்ஸ் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அம்பலம் சில்க்கு நமக்கு 1,63,000 தரணும். அந்த 1,63,000 என்னென்னா, இந்த டேட்டில் இந்த பில் நம்பர், இந்த டியூ டேட்டு, இந்த அமௌண்ட். அந்த 1/63க்கு பிரேக்கப், இந்த 2/6 இந்த டேட்டில் இவ்வளோ நாள் தரேன்னு சொல்லி 46,000 தரணும். அந்த இன்வாய்ஸ் நம்பர் நேம்ங்கிறது இன்வாய்ஸ் நம்பர், இது இந்த இன்வாய்ஸ் நம்பர், இது இந்த இன்வாய்ஸ் நம்பர், இது ஆன் அக்கௌண்ட். ஆன் அக்கௌண்ட்டுனா ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம், ஆன் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில் வைஸ் டீட்டெயில் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன், F11 போய்ட்டு அந்த ஃபியூச்சரை எனேபிள் பண்ண சொன்னேன். டேலியில் போய்ட்டு என்ன பண்ணணும், இப்போ F11 போய்ட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பில் வைஸ் அப்படின்றது பாரு, ரெண்டாவது ஃபியூச்சராக இருக்குது, அதை போய்ட்டு எஸ் கொடுங்க. ஓகேவா? பில் வைஸ் வந்து எஸ் கொடுங்க. பில் வைஸ் எஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஆல்டரில் வரணும். ஆல்டரில் லெட்ஜரில் அம்பலம் சேல்ஸ் எப்படி ஆல்டர் பண்ணணும், ஃப்ரம் கேட்வே ஆஃப் டாலி ஆல்டர், அதில் போய்ட்டு லெட்ஜர் ஆல்டர் பண்ண போகிறோன்னா லெட்ஜரு, குரூப்பில் ஆல்டர் பண்ணால் குரூப்பு, அதில் எந்த லெட்ஜர்னால் அம்பலம் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ட்ரு கொடுத்துட்டு வாங்க. இங்கே அவருக்கு பில் வைஸ் டீட்டெயில் மெயின்டைன் பண்ணணும்னா எஸ் கொடுங்க. டிஃபால்ட் கிரெடிட் பீரியடு 21 நாள் கொடுங்க. அப்படியே வாங்க. என்ட்ரு கொடுக்கும்போது முன்னாடி இதை என்ட்ரு பண்ணும்போது ஒன்றும் கேட்கல, இப்போ வந்து பிரேக்கப் கேட்கும். இப்போ பிரேக்கப், இந்த பிரேக்கப்பை தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ 2/5 பில் நம்பர் 456, டேட் வந்து 2/5/22, பில் நம்பர் 456, 21 நாள் கிரெடிட்டு, அதோட அமௌண்ட் என்ன 23,523 என்டர். மிச்ச அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1/65 23 போக பாக்கி ஆன் அக்கௌண்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காரும். இந்த மாதிரி 140. ரெண்டாவது பாருங்கள், 2/6 பில் நம்பர் 2/6/22, பில் நம்பர் 498, அந்த பில்லு 21 நாளில் தரணும். இந்த கம்யூனிட்டி இன்னும் தராமல் இருக்கான். 46,523 ரூபா. எவ்வளோ அமௌண்ட்டு, 46,523. என்டர். மூணாவது பில் பாருங்கள், 31/7 பில் நம்பர் 589, 31/7/22 பில் நம்பர் என்ன 589. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 21 நாள். எவ்வளோ அமௌண்ட்டு, 58,963. என்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து 34,745. இது வந்து பார்த்திங்கன்னா 2/9 ஆன் அக்கௌண்ட்டு. நீங்கள் ஒன்று ஆன் அக்கௌண்ட்டுக்கு வந்து டேட்லாம் கிடையாது, அப்படியே ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு வச்சிட வேண்டியதான். என்டர் கொடுத்து சேவ். அவ்வளோதான். என்ன பண்ணணும், அம்பலம் சேல்ஸில் போய்ட்டு என்ட்ரு கொடுத்து இந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டர் பண்ணி அதுக்கு வந்து பிரேக்கப் பண்ணணும். என்டர் கொடுத்து பிரேக்கப் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ எப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்களா? பில் வைஸ் டீட்டெயில் பார்த்துக்கிட்டிங்களா எப்படின்ட்டு? ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண வரைக்கும் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணி ஆர்டர் பண்ணி இந்த ஒர்க் வரைக்கும் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் புல் லிஃப்டிங் மேனாக வரணும் அப்படின்னா, புல் லிஃப்டிங்னா எருதை தூக்குறவனாக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ரைட். ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.